ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம முட்டை போட போகிறோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருட்கள் செடி எடுத்துட்டு இது பேர் என்ன தெரியல, இது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல காய்ஸ். இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வச்சுட்டு காலம் வாழ்க லைட்டை பிடிச்சிட்டு என்னடா கேட்டு இருக்கே பாக்கிறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக்கா இருவீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தவளை ராயரை பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டை பக்கத்துல இருந்த ஒரு குளத்துல ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தோம்ல, அந்த ராயனை தான் நாங்க இங்க தேடிட்டு இருக்கோம். எதாச்சும் இன்னைக்கு நைட்டு க்ளோஸ் பண்ண நம்ம பாட்டு பக்கமா வரும்போது ராயனை பார்த்துருக்காரு. கேட்கும் போது நம்ம உள்ள சரி ஓகே தேடலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா லைட்லாம் அடிச்சு தேடி பார்த்தோம். இருட்டா இருந்தாலும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி நீ மார்னிங் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலையில எழுந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து என்ன காய்ஸ் தேடி பார்த்தோம். இது என்ன பேர் பாத்துக்கிட்டீங்களா? கொஞ்சமா கேப் இருக்கும். அந்த கேப்ல குதிக்கணும் வந்து குள்ளி குதிச்சு ஓடுறத பார்த்தோம். அது வினோத்ல சொன்ன மாதிரியே வேற யாரும் இல்ல, நம்ம ராயன் தான் கைஸ். ஆனா இப்பவுமே எல்லாம் நம்ப முடியல, இந்த ராயன் அவ்வளவு ஒரு அடிப்பட்ட தவளை. லைட்டை பிடிச்சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க யாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. இப்போ சாப்பாடு சின்னவனா சாப்பிடுங்க. இது நேற்று எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த மோதிரம் ரிங். எனக்கு பச்சதாக பார்க்கலாம் காய்ஸ். நான் சொன்னா காதுலயே வாங்க மாட்டாங்க, பொறுப்பே இல்லாம சுத்துறான். நீங்க போய் போக சொல்லுங்க. நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. டேய் தம்பி, என் ஃப்ரெண்ட் கம்பெனில வர்க் இருக்கு, நான் போய் ஜாயின் பண்ணிக்கோ. சரிடா, கிளம்புறேன். என்னடா நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, மாமா சொன்னா கேட்குறேன். ஏன் உங்க மாமா மேல அவ்வளவு பயமா என்ன? ஐயா, அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுனா சொன்னால் பயம்லாம் இல்லை, அவர்தான் நல்ல மரியாதை. சட்டியை சுற்றி அமைச்சிச்சு ரோல் ராவியாச்சு இங்கே வச்சுட்டான். திட்டு வாங்க தான் பார்த்துக்கிடுங்க. இது எங்கள் சமையல் வடிச்சு சர்க்கரை இதுக்குள்ளே எறும்பு போகக்கூட சொல்லி எவ்வளோ கட்டியாக மூடி வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம். நாங்கள் இப்போ இருக்கிறது சென்னையில்.